எப்போவுமே காலைல எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் டச் மை ஃபோன் ஃபார் த 1 ஹவர் ஆர் ஹாஃப் அன் ஹவர். ஏன்னா ஐ வாண்ட் டு பி அ குட் ஹெட் ஸ்பேஸ். எப்போவுமே நம்ம எந்திரிச்சோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருந்திருக்காது நம்ம மைண்டில், ஒரு பிளாங்க் ஸ்டேட்டில் இருக்கும். நேற்று நடந்தது மட்டும் நான் மேபி நினச்சிருப்போம், பட் எந்த இன்ஃபர்மேஷனும் இஸ் நாட் கம்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அப்போது அந்த ஸ்டில்னஸை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். கரெக்டாக எப்போ நம்ம ஃபோன் எடுக்கிறோமோ வி கெட் இன் டு த இன்ஃபர்மேஷன் லூப். அதனால் வி டோன்ட் வாண்ட் தட் 1 ஹவரோ ஹாஃப் அன் ஹவரோ வாண்ட் தட். நான் என்ன பண்ணுவேன்னா ஐ சிட் வித் மை ஜேர்னல். ஜேர்னல் பண்ணி முடிச்சுட்டு ஐ பிளான் மை டே அண்ட் அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா ரீட் பண்ணுவேன். ஐ யூஸ்வலி டோன்ட் கீப் அன் அலாரம். நான் எப்போ எந்திரிக்கிறேனோ அப்போ தான் எந்திரிப்பேன். யூஸ்வலி 7 o'clock எந்திரிப்பேன். இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா ஆனி ஃப்ராங்க் சொன்ன மாதிரி பேப்பர் இஸ் மோர் பேஷியன்ட் தென் பீப்புள். நம்ம நிறைய விஷயத்த நிறையவே சொல்ல முடியாமல் யார்கிட்டையாவது இருப்போம். அது கண்டிப்பாக நம்ம பேப்பரில் எழுதலாம். இட் வில் பி அ குட் தெரப்பி மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ப்ராப்ளம் சால்விங் என்ன இருந்தாலுமே பேப்பரில் எழுதுனா வி வில் கெட் அ குட் சென்ஸ் ஆஃப் திங்கிங். வந்து ரைட்டிங்கில் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ் த ஜேர்னல் அண்ட் ப்ரொடெக்ட் த மார்னிங் ஸ்பேஸ், இந்த ஸ்டில்னஸ், இந்த பீஸ்ஃபுல்னஸ். டே டு டேயில் நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்காது. எல்லா ஃபிலாசபி புக்ஸ்லேயும் போட்டிருக்கோம், எல்லா செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ்லேயும் போட்டிருக்கோம் ஜேர்னல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. செனக்கா வந்து சொல்கிறாரு, அவர் வந்து எப்போவுமே ரிவ்யூ பண்ணுவார் அந்த டே, காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், என்ன பேட் ஹேபிட்ஸ் நான் உருவாக்குனேன், அந்த மாதிரி அவர் வந்து அவரே எழுதிப்பாராம். மார்க்கஸ் அலியஸ் மெடிடேஷன்ஸ் ஃபுல்லாகவே அவரோட இன்னர் தாட்ஸ் தான். அதை நீங்கள் போய் படிக்கலாம் அந்த மெடிடேஷன்ஸை. அது வந்து அவர் பப்ளிஷ் பண்ணணும்னு எழுதலை, அவரோட தாட்ஸ் மட்டும் எழுதியிருக்காரு. ஆனி ஃப்ராங்கோட 13 இயர் ஓல்டு அப்போ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு டைரி கிடைக்குது. பட் அவங்க வந்து சின்ன சின்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்க. தட் வாஸ் வெரி குட். ஆனி ஃப்ராங்கோட நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க ஆனி ஃப்ராங்கோட ஸ்டோரிஸை. ஆனால் அது ஒரு புக்காகவே இருந்துச்சு. ஐ ஸ்டடி நல்லாச்சு. பெரிய ஆத்தர்ஸ், எந்த பெரிய மக்கள் நீங்கள் பார்த்துருந்தாலும் ஏதாவது ஒரு ஜேர்னல் வச்சுருப்பாங்க. ஃபிட்னஸ் ஜேர்னல் வச்சுருப்பாங்க, இல்லைனா மெடிடேஷன் ஜேர்னல் வச்சுருப்பாங்க, இல்லை ஹேபிட் ட்ராக்கர் வச்சுருப்பாங்க, இல்லைனா எவ்வளோ தண்ணி குடிச்சோன்னு வச்சுருப்பாங்க, இல்லைனா பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஜேர்னல் வச்சுருப்பாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு தாட்ஸை எழுதணுன்னாவது ஜேர்னல் வச்சுருப்பாங்க. ஸோ மேக் அ ஹேபிட் ஆஃப் கீப்பிங் அ ஜேர்னல். நான் வந்து ஒரு 5 to 7 இயர்ஸாக ஜேர்னல் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் நாட் கன்சிஸ்டன்ட், பட் ஐ ட்ரை டு டூ இட் எவ்ரிடே. நிறைய பேர் கேட்பீங்க லைக் ஜேர்னலில் என்ன எழுதணும்லாம் இல்லை, என்ன தோணுதோ எழுதுங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் இல்லை. லைக் நான்லாம் அவ்வளோ ஸ்ட்ரக்சராக எழுத மாட்டேன். என்ன தோணுது, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் டே டு டேயில், என் மைண்டில் என்ன வருது, ஐ வில் சிட் வித் மை ஜேர்னல் 5 to 10 minutes. நீங்கள் 5 to 10 minutes கூட இல்லை, லைக் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வெரி ஸ்மால். 1 minute 2 minute எதுனாலும் கிரேட்ஃபுல்லாக என்ன கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க அது மேபி எதுனாலும் ரைட். சிட் டவுன் டு ரைட் டெய்லி. ஒரு அந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் 1 minute எழுதுங்க. இட் வில் பி அ ஹேபிட். நீங்கள் வந்து பேஜை தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. யா